ஹாய், திஸ் இஸ் ராஜகுலன் டாக்ஸ். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பா ரஞ்சித் அவருடைய ப்ரெசன்ஸில் சுரேஷ் மாதிரி இயக்கத்தில் ஊர்வசி, தினேஷ், லொல்லு சபா மாறன் இவங்கெல்லாம் செம்மையாக சூப்பராக அந்த கேரக்டரை கொடுத்த கேரக்டருக்கு 100% ஒர்த்தாக நடித்த படம் தான் ஜே பேபி. இந்த ஜே பேபியை பற்றி தான் பேச போகிறோம். ஜே பேபி அப்படின்றது ஊர்வசி அம்மாவுடைய பேர். இந்த ஊர்வசி அவங்களுடைய பேர் தான் ஜே பேபி. அவங்கள வச்சு தான் அந்த படம். இந்த படத்தில் அந்த கேரக்டர் வந்து ஒரு அம்மா ரோலு. மேபி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்து ஒரு அம்மா சென்டிமெண்ட் படம். ஆக்சுவலி இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப தயாராக போங்க. இந்த படம் வந்து பயங்கர ஒரு ஃபேண்டசியெல்லாம் அப்படிலாம் இருக்காது. இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவின படம். இந்த படத்துக்குள்ளே இந்த உண்மை சம்பவத்தை எவ்வளோ சுவாரஸ்யமாக எவ்வளோ முக்கியமான விஷயங்களை நமக்குள்ளே கடத்தியிருக்காங்க அப்படின்றது வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது ஒரு 2 இடத்துல நான் அழுதுட்டேன். அந்தளவுக்கு பயங்கர சென்டிமெண்ட்டான ஒரு படம். எனக்கு கனெக்ட் ஆச்சு. நான் ரொம்ப சுலபமாகவே படங்கள் பார்த்து அழுகக்கூடிய ஆள் தான் நான். அது மாதிரி ஒரு 2 இடங்களில் நான் அழுதேன். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இந்த படம் யார் பார்க்கணுன்னா, யாருக்கெல்லாம் அம்மா இருக்கோ அவங்க எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான் இது. பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த படத்தில் இந்த ஜே பேபின்ற ஒரு ஆட்சி மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு அவங்கள பார்க்குறச்ச நிறைய ஆட்சி எனக்கு மண்டைகளை ஓடுறாங்க. அந்த கேரக்டர் மாதிரியே நிறைய கேரக்டர் நம்ம கூடவே இருப்பாங்க. ஒரு மஞ்சப்பையை தூக்கிக்கிட்டு என்னப்பா நல்லா இருக்கியான்னு ஒரு 50 ரூபா 20 ரூபா கேட்குறது, நம்மளே வாண்டடாக கொடுப்போம் செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டர்லாம் இருப்பாங்க, ஆட்சியெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அவங்க ஏன் அப்படி ஆகுறாங்க அப்படின்றது, பசங்களுடைய டேக் கேர் இல்லாததுனால தான் ஆகுறாங்க அப்படின்றது இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சது. ஈவன் மாறன், லொல்லு சபா மாறன், அவர் ஆக்டிங்கை வந்து நம்ம நார்மலாக பார்த்துருப்போம். இந்த படத்தில் ஒரு சீரியஸாக, அதாவது ஒரு நடிகன் வந்து வெறும் இது மட்டுமே நடிகன் கிடையாது. ஒரு காமெடி பண்ணுறவனும் நடிப்பு திறமையால் தான் காமெடி பண்ணுறான்றது தான் இங்கே நிதர்சனம் இல்லையா? ஸோ நடிப்புன்றது என்ன கொடுத்தாலும், அது கோவமோ வீரமோ வாட் எவர், அது என்ன சுச்சுவேஷன் கொடுத்தாலும் அதை நடித்து காட்டுறவங்க தான் நடிகன் இல்லையா? அந்த விதத்தில் லொல்லு சபா மாறன் வந்து செம்மையாக அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அவர் தண்ணி போட்டு பேசுகிற மாதிரிலாம் இந்த கேரக்டர்லாம் இருக்கும். செம்ம சூப்பராக நடிச்சிருப்பார். பயங்கர ஆப்டாக இருந்தது. அந்த படத்தில் வர எல்லாருக்குமே அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பொருத்தமாக இருந்தது. இந்த படம் வந்து அந்த உண்மையை மீறி வெளியில் போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு கட்டுக்கோப்பாக எடுத்திருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் அந்த செகண்ட் ஹாஃபுக்கான உந்துதலே ஃபஸ்ட் ஹாஃப் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த படம். ரொம்ப சிம்பிளான படம். ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டில் இந்த மாதிரியான கதை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கதையாக இருக்கும். தமிழ் சினிமாவில் அம்மா சென்டிமெண்ட் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு அம்மாவை மட்டுமே கேரக்டராக வச்சு வந்த ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி இந்த அம்மாவை மட்டுமே மெயின் ரோலாக வச்சு செம்ம சூப்பராக வந்திருக்கு ஜே பேபி. அந்த அம்மாவுடைய பேர் தான் பேபிமா ஆச்சி. நான் வச்சது எனக்கு பார்க்குறச்ச நிறைய ஆட்சிகளை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அந்த படத்தில் ரொம்ப கனெக்ட் ஆகி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது. ஆனால் எனக்கு இந்த படத்தில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னு ஃபீல் ஆனது என்னென்னா, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கேமரா வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஏன்னா ரியல் லொக்கேஷனில் போய் எடுக்கிற மாதிரியான அவ்வளோ சீன்ஸ் இருக்கும். சரி, ஓகே, ரியல் லொக்கேஷனில் மற்ற சீன்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, மற்ற சீன் கூட ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தாலுமே அது வந்து கிளியராக இல்லை. ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸே இல்லை. நிறையா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கேமரா ஆடிக்கிட்டே இருக்குது. ஒரு நம்ம யாரை ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு ஒரு விஷயம் இல்லை. நம்ம ஒரு கேரக்டரை பார்க்குறோம். அந்த கேரக்டரோட கதையில் தான் நம்ம நகர போகிறோன்னா அந்த கேரக்டரே நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கேரக்டரை நம்மக்கிட்ட காட்டணும்ல. அந்த மாதிரி காட்டாமல் ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் கொஞ்சம் கேமரா ஒர்க்ஸு, சினிமோட்டோகிராஃபி மட்டும் எனக்கு பிடிக்கல. மற்ற எல்லாம் இந்த கதை அதை தாண்டி டெக்னிக்கலாக இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் மோல்டு பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. பட் இந்த படம் எல்லா யங்ஸ்டர்ஸும் பார்க்கக்கூடிய படம். பயங்கரமாக இருக்குது. பயங்கரம்னா ரொம்ப அப்படி ஃபேண்டசியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு ஸ்டோரியாக அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது பசங்க, எக்ஸ்பெஷலி பசங்க பொண்ணுங்க எல்லோரும் பார்க்கணும். அம்மா அப்பா கூட கனெக்டில் இருங்க, நிறையா பேசுங்க. அவங்க லெவலுக்கு நீங்கள் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்து பேசி பழகி ஜாலியாக வைப் பண்ணுங்க அம்மா கூட. அம்மாவை விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஓவரால் கதையே இருக்கும். இந்த படம் வந்து அம்மாக்களுக்கு சமப்படணும் இல்லை. என் ஏஜ்லேருந்து பார்க்கும்போது பல அம்மாச்சிகளுக்கு ஆயாக்களுக்கு இந்த படம் வந்து சமர்ப்பணம். உண்மையிலே எனக்கு நிறைய பேரை வந்து மண்டைகளை கொண்டு வந்த ஒரு படம். ரொம்ப நல்லாவே இருந்தது. ஜே பேபி எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்துலேருந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம எடுத்துப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். இது நம்மளை என்டர்டெயின் பண்ணுது. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒன்று புரியும். நமக்குள்ள ஒன்று புரியும். அதுக்காக இந்த படம் ஆப்வியஸ்லி எல்லோரும் பார்க்கலாம். எல்லோரும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஏபிடியை பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி.